அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் தேனியிலிருந்து ஜோதிடர் மணியரசு. இன்னைக்கு நம்ம 12 லக்னங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒவ்வொரு லக்னத்துக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல் லக்னமாக மேச லக்னத்தை எடுத்துக்கணும். மேச லக்னம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் லக்னம். காலபுருஷ தத்துவம் அப்படின்னா 12 ராசியோட முதல் ராசி எதுனா மேசம். அது லக்னமாக வரும்போது அது மேச லக்னம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? முதல்ல மேச லக்னத்தில் ஒரு ஆண் பிறந்தால் அவருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த சுக்கிரன் எப்படி இருக்கணும்? ஏன் அப்படின்னா, ஒரு ஆணுக்கு கலத்திரக்காரகன் சுக்கிரன், ஒரு பெண்ணுக்கு கலத்திரக்காரகன் செவ்வாய். இங்கே ஆண் ஜாதகமாக இருந்தால் மேச லக்னத்துக்கு சுக்கிரன் தான் 7ஆம் அதிபதியாகவும் வருவார், கலத்திரக்காரகனாகவும் வருவார். இந்த ரெண்டு விஷயத்தை ஒரு தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. காரகம் நல்லா இருக்கு அப்படின்னா அருமையான ஒரு மனைவி அமையும். பாவகம் நல்லா இருக்கு அப்படின்னா 100% மிகச்சிறந்த ஜோடியாக அது இருக்கும். சார் காரகம் சரியில்லை அப்படின்னா வெளியில் பார்க்க நல்லா இருக்காது, ஆனால் உள்ளுக்குள்ள ஒற்றுமையாக இருப்பாங்க. சார் பாவகம் நல்லா இல்லை, வெளியில் பார்த்தா ஆகா இந்த ஜோடி பொறுத்ததுக்கு என்னன்னு சொல்லுவோம், ஆனால் உள்ளுக்குள்ளே எலியும் பூனையுமா இருப்பாங்க. இதுதான் காரகம் பாவகம் உள்ள விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ மேச லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் எப்படி இருக்கணும் அப்படின்னா எங்கே இருக்கக்கூடாது அதை தெரிஞ்சுக்கங்க. அந்த 7ஆம் அதிபதி சுக்கிரன் கடகம், அது நாலாம் பாவம் தான், இருந்தாலும் கடகம் அது பகை வீடாக போயிடும். கடகம் நீசமாகக்கூடிய 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி, 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகம், இந்த இடங்கள்ல இருந்தால் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பு கிடையாது. அவ்வளோதான். இது எங்கே சார் பார்க்கணும்? ராசி, நவாம்சம், துவதசாம்சம் அப்படிங்கிற 3 இடத்துல பார்க்கணும். இந்த 3 இடங்களிலும் இந்த சுக்கிரன் இந்த இடங்களில் இருந்தால் சிறப்பு கிடையாது. இதோடு சனியோடு சேர்ந்திருந்தா கண்டிப்பாக சிறப்பு மிகவும் குறைவு. கேது சேர்ந்திருந்தா இது டிவோர்ஸ் வரைக்கும் இவர்களை கொண்டு சென்று விடும். நம்ம திருமண பாவம் அப்படிங்கிறத ரிஷப லக்னத்தை பார்க்கலாம். ரிஷப லக்னம் அப்படின்னாலே காலபுருஷ தத்துவத்தின் 2வது லக்னம், பேச்சு வன்மை அதிகமாக உள்ள லக்னம், பணத்தின் மீது மிகுந்த குறிக்கோளுடைய லக்னம். இந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியாக செவ்வாய் வருவார். இது ஆணா இருந்தால் கலஸ்தரக்காரகன் சுக்கிரன், இது பெண்ணா இருந்தால் கலஸ்தரக்காரகன் செவ்வாய். அப்போ இந்த ரிஷப லக்னத்துக்கு பெண் ஜாதகமாக இருந்தால் கவனமாக பொருத்த பார்க்கணும். ஏன்னா செவ்வாய் தான் 7ஆம் அதிபதியாக வருவார், கலத்திர காரகனாகவும் வருவார். இந்த செவ்வாய் எங்கே இருக்கக்கூடாது? 6, 8, 12 இருக்கக்கூடாது. முக்கியமாக 3ஆம் இடத்தில் இருக்கவே கூடாது. இந்த 7ஆம் அதிபதி 3க்கு போனாலே இங்கே திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைய பிரச்சனையை கொடுத்துருது. ஒருத்தர் சந்தேகப்படுறது, அல்லது அவர்களுக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் போயிடுது, வேறு நபர்கள் வாழ்க்கையில் உள்ள வர்றது, இப்படி சில விஷயங்கள் நடந்து போகுது. எங்கே சார் பார்க்கணும் அப்படின்னு நம்ம வழக்கம் போல சொல்கிறது தான், 3 இடங்களில் பார்க்க வேண்டும். நீங்கள் லக்ன ராசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தப்பாக தான் இருக்கும். ராசி, நவாம்சம், துவதசாம்சம் சொல்லக்கூடிய 3 இடங்களில் இந்த செவ்வாய் 6, 8, 12 போகக்கூடாது. சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் என்ன சார் பண்ணணும்? பரிகாரம் பண்ணிக்கணும். பரிகாரம் வேலை செய்யுமா சார்னா கேட்டிங்கன்னா தனியாக நம்ம பதிவு போடுவோம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு பரிகாரம் வேலை செய்யும். கோயில் பரிகாரம் போனால் கூட ஒரு போதுமானது. அப்போ ரிஷப லக்ன பெண் ஜாதகத்துக்கு ஒரு ஜோடி சேர்க்கும் பொழுது, ஒரு துணை சேர்க்கும் பொழுது ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ நம்ம மிதுன லக்னத்துக்கு பார்க்கலாம். மிதுன லக்னம், இந்த மிதுன லக்னத்துக்கு திருமண பாவம் எப்படி இருக்கும்? இந்த உபய லக்னம் என்று சொல்லக்கூடிய எல்லா லக்னங்களுக்கும் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4க்குமே பாதகாதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா 7ஆம் அதிபதி தான். அப்ப இந்த 4 பேருக்குமே திருமண வாழ்க்கை சிறப்பில்லை அப்படின்னு காலபுருஷ தத்துவமே சொல்லிடுது. இப்ப இது சிறப்பாக இருக்கணும், என்ன சார் பண்றது? இந்த பாதகாதிபதி 5, 9 அதிபதியோட தொடர்புல இருந்தாலே இந்த தொந்தரவுகள் வராது. 5, 9 அதிபதியின் பார்வையில் இருந்தாலும் இந்த தொந்தரவுகள் வராது. மற்றபடி இந்த குரு நீசமாவதோ, 6ஆம் இடத்தில் இருப்பதோ, உச்சமாவதோ, பாருங்க இந்த மிதுன லக்னத்துக்கு உச்சமாகக்கூடாது. பாதகாதிபதி 2ஆம் இடத்துல உச்சமாச்சுன்னா அங்கே மனைவியின் சொல்தான் அம்பலம் ஏறும். கணவருக்கு அங்கே ஒரு மரியாதைங்கிறது குறைவாக இருக்கும். அந்த இதை அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்துடும். இப்போ மிதுன லக்னத்துக்கு இந்த குரு எங்கே இருக்கக்கூடாது? 6, 8, 12 இருக்கக்கூடாது, உச்சமாகவும் இருக்கக்கூடாது. இருந்தால் அது சிறப்பான கண்டிப்பாக சிறப்பு இல்லை. அது இல்லாமல் 3ஆம் இடத்துல இருக்கலாமா அப்படின்னா 3ல் உட்காரக்கூடிய குரு 7, 11 பார்த்து குடும்ப வாழ்க்கையை பெருக்கி விட்டுருவார். 1க்கு மேற்பட்ட தொடர்புகள். இந்த குரு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி 3, 7, 11 தொடர்பு கொண்டால் 1க்கு மேற்பட்ட நண்பர்களை
தேவையில்லாத பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி விடுவார். அதனால இந்த இடத்துல இந்த குருவை கவனமாக ஆய்வு செய்வது நல்லது. அடுத்தது கடகலக்கணம். உங்களுக்கு தெரியும், கடகலக்கணத்துக்கு சிம்ம லக்கணத்துக்கும் 7ஆம் அதிபதி சனி வந்து இவங்களை குடும்ப வாழ்க்கையை விட்டு வெளியேற்றி பொது வாழ்க்கையில நாட்டமுடர்களாக ஆக்குவாங்க. ஏன் தலைவர்கள் எல்லாம் இந்த கடகம் சிம்மத்தில் இருக்காங்க அப்படின்னா காரணம் இதுதான். குடும்ப வாழ்க்கையில் பெரிய பற்றம் கொடுக்காது. அந்த குடும்பம் இருக்கும், எல்லாத்தையுமே இவங்க பிரியமா இருப்பாங்க. இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையை விட பொது வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய லக்னமா இந்த 2 லக்னம் அமைந்திருக்குது. அதனாலதான் அரசியல் தலைமை இந்த இடங்கள்ல இந்த கடகமும் சிம்மமும் இருக்கு. இப்படிப்பட்ட கடக லக்னத்துக்கு இந்த சனி எங்கெங்க இருக்கக்கூடாது, நம்ம வழக்கமா சொல்றதுதான். 6 8ஆம் இடம் ஆட்சி, இங்க மட்டும் 8ஆம் இடம் ஆட்சி, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடாதுதான். இருந்தாலும் 8ஆம் இடத்தில் இருக்கலாம். இங்க மட்டும் 12 இருக்கக்கூடாது. 6 8 12 இருக்கக்கூடாது. நீசமாகவும் ஆகக்கூடாது. பொதுவாக எந்த ஒரு லக்னத்துக்கும் 7ஆம் அதிபதி 10ல் போய் நீசமாகக்கூடாது. இது எந்தெந்த லக்னத்துக்கு சார் வரும்? இந்த கடக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 10ல் போய் நீசமாவார். துலா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 10ல் போய் நீசமாவார். இந்த நீசம் ஆகக்கூடாது. நீசமான திருமண வாழ்க்கையில் ஒரு சிறப்பு இருக்காது. வரக்கூடிய மனைவிக்கு நோய் நொடி அந்த மாதிரி மருத்துவ செலவுகளை கொடுத்துரும். அப்போ கடக லக்னத்துக்கு இந்த சனியை குரு பார்ப்பது மிகவும் சிறப்பு. இந்த சனியை வந்து குரு பார்த்துட்டாரு அப்படின்னாலே நல்ல பிரச்சனை இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிடும். இதுதான் கடக லக்னத்துக்கு உள்ள பலன். கன்னியா லக்னம், லக்னங்களில் புத்திசாலியான ஒரு லக்னம், எல்லா வகையிலும் எப்பயுமே ஒரு கால்குலேட்டர் லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி பாதகாதிபதி குரு. நம்ம மிதுன லக்னத்துக்கு சொன்ன மாதிரி தான். இந்த 7ஆம் அதிபதி 3 7 11 தொடர்பு கொண்டாலே தொந்தரவு தான். மிதுன லக்னத்துக்கும் இந்த கன்னியா லக்னத்துக்கும் 3 7 11 குரு இருந்தாலே இவங்களுக்கு திருமணம் பண்றவங்கள போதும் ஆயிரும். இங்க சனி கேதெல்லாம் சேர்ந்துருச்சுன்னா திருமண வாழ்க்கை ரொம்ப தொந்தரவாயிரும். என்ன சொல்றதுங்க, சமுதாயத்துக்கு புறம்பான விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புல பூரா இந்த குரு சனிக்கு சம்பந்தம். இந்த கன்னியா லக்னம் உள்ள வந்துடும், இந்த மிதுன லக்னம் உள்ள வந்துடும். இந்த 3 7 11 அப்படி ஒரு சரியில்லாத இடம் குருவுக்கு. அப்ப இங்க இந்த 7ஆம் அதிபதி குரு 5ல் போய் நீசமானா கூட பரவாயில்லதான். இந்த இடத்துல 5ல் நீசமானா கூட பரவாயில்லதான். ஆனா இதை 7 11 கனெக்ட் ஆகக்கூடாது. 6 8 12க்கும் போகக்கூடாது. அப்படி இருந்து சுக்கிரனோட தொடர்புகள் இருந்தா இங்க தொந்தரவுகள் கம்மியா இருக்கும். இங்க சனியோட தொடர்பு இருந்தாலும் தொந்தரவுகள் கம்மியா இருக்கும். இருந்தாலும் தாமத திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது. நன்றி. துலா லக்னம், துலா லக்னத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். 7ஆம் அதிபதி 10க்கு போகக்கூடாது. 7ஆம் அதிபதி 10க்கு போய் நீசமாயிருவார். நீசமாகி வர்க்கோத்தமம் ஆயிட்டா, வர்க்கோத்தமம் என்ன சார்? ராசி நவாம்சம் துவதசாம்சம் இந்த மாதிரி வர்க்க சக்கரங்கள்ல ராசியில் இருப்பது போலவே வர்க்க சக்கரங்கள் ஒரே இடத்துல இருப்பது. இப்ப 10ல் போய் இருக்கு, வர்க்கோத்தமம் ஆயிடுச்சு, திருமண வாழ்க்கை சிறப்பு இருக்காது. டிவோர்ஸ் பண்ணுவாங்க, ஆனா திரும்ப வந்து சேர்ந்துக்குவாங்க. இவங்களால டிவோர்ஸுங்கிற விஷயத்தை பண்ணிட்டு போகவும் முடியாது. திருமண வாழ்க்கை சிறப்பாகவும் இருக்காது. அது இந்த பெண் ஜாதகத்துல இந்த செவ்வாய் நீசம் ஆகவே கூடாது. அதை நான் சொல்லிட்டேன். துலா லக்னத்துக்கு 7க்கு அதிபதி 10க்கு போகக்கூடாது. 10ஆம் பாவம் சாமியார் பாவம். இந்த பொண்ணு என்ன எதிர்பார்க்குதோ அதை அவன் கொடுக்க மாட்டார். கொடுத்தாலுமே இந்த பொண்ணுக்கு பிடிக்காது. அப்ப இந்த துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2 7 எப்படி நம்ம ரிஷப லக்னத்துக்கு 7 12 சொன்னோமோ அதே மாதிரி துலா லக்னத்துக்கு 2 7 வலிமையான மாரகாதிபதினு சொல்லணும். அப்ப இங்க இந்த செவ்வாய்க்கு புதனின் தொடர்பு இருக்கு, சனியோட தொடர்பு இருக்கிற கொஞ்சம் மட்டுப்படுத்தும். இருந்தாலும் இந்த நீசம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இருக்கக்கூடாது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். இப்ப நம்ம விருச்சிக லக்னத்துக்கு பார்க்கலாம். விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யார் சார் அப்படின்னா சுக்கிரன். 7ஆம் அதிபதி அவர் தான் 12ஆம் அதிபதி. இந்த விருச்சிக லக்னத்துக்கும் மேச லக்னத்துக்கும் திருமணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை. திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா ரொம்ப சிரமம் தான் இவங்களுக்கு. அப்ப இந்த சுக்கிரன் நல்லா இருக்கணும். இந்த 2 லக்னத்துக்கு மேசத்துக்கும் இதுக்கும் சுக்கிரன் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தா விருச்சிக லக்னத்துக்கும் மேச லக்னத்துக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இங்க இந்த சுக்கிரன் நம்ம வழக்கம் போல சொல்ற மாதிரி தான் 3 6 8 12 இருக்கக்கூடாது. இருந்தது அப்படின்னா பிறப்பிடத்தை விட்டு வேற இடத்துல மாப்பிள்ளை அமையும், வேற இடத்துல போய் நல்லா இருப்பாங்க. ஆனா உள்ளூர்ல இருக்கிற வரைக்கும் தொந்தரவு தான். இந்த சுக்கிரன் என்பது 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லாத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா படுக்கை ஸ்தானம் அல்லது சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த 12ஆம் இடத்துக்கு காரகனே சுக்கிரனை வர்றதுனால இந்த சுக்கிரனுக்கு மட்டும் 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை. 12ல் சுக்கிரன் இருக்கு சார் மறந்துட்டாருன்னு தயவு செய்து யாரும் சொல்ல வேண்டாம். சுக்கிரன் மட்டும் 12ஆம் இடத்தில் மறைவு அல்ல. அப்ப இது விருச்சிக லக்னத்துக்கும் மேச லக்னத்துக்கும்
திருமண வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருச்சுனாலே சிறப்பு தான். நன்றி, வணக்கம். சிம்ம லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அதே தான். ஏன்னா 7ஆம் அதிபதி சனியா இருக்கிறதுனால இந்த சிம்ம லக்கணத்துக்கும் 6, 8, 12 சனி தொடர்பு கொள்ளக்கூடாது. இந்த 8ஆம் இடத்துக்கு போனால் என்ன சார் ஆகுது அப்படின்னா, தாமத திருமணம் பண்ணிட்டா தொந்தரவு இல்லை. இந்த தாமத திருமணம் பண்ணாமல் நான் உடனே திருமணம் பண்ணி வைக்கிறோம் சார் அப்படின்னு பண்ணும்போது ஒரு வேண்டா வெறுப்பாவே ஒரு குடும்ப வாழ்க்கை போயிடுது. இதை நான் நிறைய இடங்கள்ல பார்த்துட்டேன். 7ல் சனி இருக்குது, 7ஆம் அதிபதி 8க்கு போகிறது, 7ல் ராகு கேது இருக்குது. இதெல்லாம் ஒரு தொந்தரவு கொடுக்குது. இந்த தொந்தரவை எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னா சில பரிகாரங்கள் இருக்கு. ராகு கேது தோஷ பரிகாரமும் இந்த இடத்துல வேலை செய்யுது தான். அது எப்போ செய்யணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கில் செஞ்சுக்கலாம். இந்த இடங்களை குரு பார்த்துட்டாரு, 5ஆம் அதிபதி பார்த்துட்டாரு, 9ஆம் அதிபதி தொடர்பு இருக்காரு அப்படின்னாலே பாதி விஷயங்கள் நல்லபடியாக முடிஞ்சிடும். அப்போ சிம்ம லக்னத்துக்கும் அதே தான். சனி 6, 8, 12 இருக்கக்கூடாது. இங்கே மட்டும் இந்த சனி 5, 9 இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா 5, 9 பாவ கிரகங்களுக்கு ஏற்ற இடமல்ல. செவ்வாயும் பாருங்க 5, 9 இந்த செவ்வாயும் இருக்கக்கூடாது. இந்த அந்த குழந்தை பாக்கியம்ங்கிற விஷயத்தை தடை பண்ணி விட்டுரும். லவ் மேரேஜ் பண்ண வச்சு அதை லவ் பண்ண வச்சு அதை ஃபெயிலியர் ஆக்கி விட்டுரும். அதுவும் இல்லாமல் இந்த சனி 5ல் உட்காரும் போது 7ஆம் இடத்தை வர பார்ப்பார். 7ஆம் இடத்தை பார்த்து இந்த குழந்தைங்கிற விஷயத்தை ரொம்ப தொந்தரவு கொடுத்துருவார். கடமைக்கு நான் கல்யாணம் முடிச்ச சாகிற வார்த்தையை நம்ம சொல்லிடுவோம். தனுசு லக்னம் ஊருக்கெல்லாம் புத்தி சொல்லும். தன்னை பற்றி பெரும்பாலும் சிந்திக்காத லக்னம், மற்றவங்களோட நலத்துக்காக வாழக்கூடிய லக்னம், வேகம், கோபம் எல்லாமே இருந்தாலும் ஒரே செகண்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரக்கூடிய லக்னம் வாத்தியார் லக்னம்னு பேருங்க. குடும்பத்தில் இது மரியாதை கம்மி தான். ஊருக்குள்ள நல்ல மரியாதை உடைய லக்னமாக தனுசு லக்னம் இருக்கு. இந்த தனுசு லக்னத்துக்கு இவரே குரு, இவருக்கு 7ஆம் அதிபதி புதன். குருவே பிரபஞ்ச அறிவு, இந்த புதன் நுண்ணறிவு. அப்போ மனைவி எப்படி இருக்கும்? மிகப்பெரிய அறிவாளியா இருக்கும். இந்த புதன் நல்லா இருந்தா வரக்கூடிய மனைவி மிகப்பெரிய அறிவார கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கும். இவர் பதில் சொல்லணும். ஏன்னா இது வாத்தியார் லக்னம்ல, அதுதான் இந்த இதுக்கு அமைப்பு. இங்க புதன் நீசமாகக்கூடாது. பதகாதிபதி நீசம் நல்லது சார் அப்படின்னா அது வேற விஷயம். ஆனா இங்க புதன் நீசமாகக்கூடாது. அடுத்து 6 இங்க நட்பு விடுதா, என்னால 6க்கு போகக்கூடாது. வழக்கம் போல எல்லா லக்னமும் உள்ளது. 6, 8க்கு கண்டிப்பா போகக்கூடாது, 12க்கும் கண்டிப்பா போகக்கூடாது. தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் தனித்த புதனா இருக்கிறதும் சிறப்பு கிடையாது. பெரும்பாலும் ஏதாவது ஒரு கிரகத்தோட சேர்த்து, பெரும்பாலும் சூரியனோட சேர்த்து தான் இருப்பார். 6, 8, 12 அப்படிங்கிற இடத்துல இந்த புதன் இருக்கக்கூடாது. இருந்தா சிறப்புகள் கம்மி. இங்க குருவின் பார்வை இருக்கு சார் புதனுக்கு அப்படின்னா கடைசி வரைக்கும் கணவன் மனைவி பிரிய மாட்டாங்க. பொதுவாக எந்த ஒரு லக்னமா இருந்தாலும் 7ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருந்தால் பிரிவு என்பது வராது. இதை நம்ம ராசி, நவாம்சம், துவராசம் 3 இடத்துல பார்ப்போம். 3ல் 2 இடத்துல நல்லா இருக்கு அப்படின்னாலே பெரும்பாலும் பிரிய மாட்டாங்க, நம்ம தைரியமா சொல்ல முடியும். மகர லக்னம். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிட்டாலே எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இந்த மகரம் தொழில்னு இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு தொழில் சிறப்பாக அமைஞ்சிட்டா எல்லாமே நல்லா இருக்கும். இவங்களுக்கு 7ஆம் அதிபதியே சந்திரன் வருவார். உங்களுக்கு தெரியும் சந்திரன் ஏற்கனவே குழப்பவாதி, நாளுக்கு நாள் மாறக்கூடிய குணம். இதே குணம் அப்படியே மனைவிட்டு அமையும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. தேய்பிரை சந்திரனாக சிரமம் தான், வளர்பிறை சந்திரனாக தொந்தரவு இல்லை. இந்த சந்திரன் உச்சமாகுது அப்படின்னா மனைவி சொல்றதை கேட்டுட்டு பேசாமல் போயிடுறது நல்லது. இந்த சந்திரன் நீசமாகக்கூடாது. வழக்கம் போல் நம்ம சொன்ன மாதிரி 6, 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. சனி கேதுவோட தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி கொண்டு இருந்தால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை கொடுக்கும். உதாரணமாக சொல்லணும்னா லக்னத்தில் பெரும்பாலும் மகர லக்னத்துக்கு சந்திரன் லக்னத்தில் உட்காந்துருக்கும். அற்புதமாக இருக்கும். இந்த இடத்துல மனைவி உள்ள உட்காந்து இவங்களை டாமினேட் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் எல்லா இடத்துலையும் மனைவியோட சப்போர்ட் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். மகர லக்னத்துக்கு மனைவியின் சப்போர்ட் மிக மிக முக்கியம். மேச லக்னத்துக்கு மனைவியின் சப்போர்ட் மிக மிக முக்கியம். இந்த 2 லக்னத்துக்குமே மனைவியின் சப்போர்ட் ரொம்ப இருக்கும். அப்படிதான் அமையும். இந்த மேச லக்னத்துக்கும் இந்த மகர லக்னத்துக்கும் மாமியார் சொத்து கிடைக்கிறதுலேருந்து மாமியார் சைடில் சப்போர்ட் இருக்குது, எல்லாமே இந்த 2 லக்னத்துக்கு மட்டும் கிடைக்கும். கும்ப லக்னம் எல்லாமே தெரியும், ஆனால் எது தெரியும் கேட்டோம்னா சத்தியமாக தெரியாது. ஏன்னா அது ஒரு காற்றடைத்த பானை. அந்த பானைக்குள்ளே காற்று இருக்கா, தண்ணி இருக்கா, என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவங்களாம் சொன்னாதே உண்டு. சரி சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஸ்திர ராசி, விருச்சியத்துக்கு அடுத்து அதிக ரகசியங்களை தங்க வச்சுக்கிற ராசி கும்பராசி. ஒரு சின்ன விஷயத்தை ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கக்கூடிய ராசி கும்பராசி. இந்த கும்பராசி இந்த கும்ப லக்னத்துக்கு, அதான் கும்ப லக்னத்துக்கு எப்பயுமே கும்ப லக்னத்துக்கு ஆணுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சிடும்.
ஏன்னா அந்த சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி. இந்த மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே போலதான் 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வருவார். அதனால இவங்களுக்கு மனைவி அப்படிங்கிற விஷயம் சிறப்பாக அமைஞ்சிடும். அப்போ கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி சூரியன். சூரியனாலே நிர்வாகம், சூரியனாலே ஈகோ, சூரியனாலே அந்தஸ்து. அப்போ வரக்கூடிய மனைவியிட்ட அந்தஸ்தை வரக்கூடிய மனைவி அந்தஸ்தை எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு கௌரவ குறைவு இல்லாமல் இந்த கும்பலக்கணம் வச்சுக்கிட்டாலே இந்த கும்பத்துக்கு பணம் சேரும். நான் கும்பமும் ரிஷபமும் பண ராசிகள். அப்போ இவங்களுக்கு பணம் சேரணும் அப்படின்னா மனைவியோட சண்டை போடக்கூடாது, மனைவியை கௌரவமாக வச்சுக்கணும், வச்சுக்கிட்டாலே போதுமானது. அப்போ இங்கே எப்படி இருக்கக்கூடாது, சூரியன் 6 8 பண்ணுற தொடர்பு கூடாது, நீசமாகக்கூடாது. நீசமானா இங்கே தொந்தரவுகள் ரொம்ப தொந்தரவு கொடுத்துரும். இந்த இடத்துல உச்சமானாலும் ரொம்ப தொந்தரவு கொடுத்துரும். உச்சமானா நம்ம மிரட்டும், கணவரை கை நீட்டி அடிக்கக்கூடிய இடங்களை கூட அந்த 7ஆம் அதிபதி உச்சமானது வந்துடும். 7ஆம் அதிபதி உச்சமாக இருந்து லக்னாதிபதி கேட்டுட்டா மனைவி சொல்லுதான் மந்திரம், வானா வரணும் போனா போகணும், வேற வழி இல்லை. இதை ஏற்றுக்க தெரியணும். மீன லக்னம், மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கு இந்த சுக்கிரன் 3க்கும் 8க்கும் அதிபதியாக வந்துடுவார். திருமண வாழ்க்கையில் நிறைய தொந்தரவுகள் உண்டு, கொஞ்சம் மிரட்டக்கூடிய மனைவியாக தான் அமையும். 7ஆம் அதிபதி புதன், நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இந்த 4 உபய லக்கணங்களுக்கு பாதகாதிபதியாக 7ஆம் அதிபதியே வருவார். இங்கேயும் புதன் பாதகாதிபதி. நம்ம தனுசு லக்கணத்தை சொன்ன பலன்கள் எல்லாம் இங்கே கொஞ்சம் பொருந்தும். இங்க அங்க மிதுன தனுசு லக்கணத்துக்கு மிதுனமாகி சில ஜாலியான விஷயங்களோடு இன்வால்வ் ஆகும். இங்க எல்லாமே கால்குலேட்டட், ஒரு கால்குலேட்டட் பர்சன் தான் மனைவியா வருவாங்க. மீன லக்கணத்தை பொறுத்தவரைக்கும் அந்த கால்குலேட்டட் பர்சனோட தான் குடும்பம் நடத்துற மாதிரி இருக்கும். அதுக்கு தயாராகிக்காங்க. இந்த புதன் நல்ல இடங்கள் அமைஞ்சிருச்சு வைங்க, யோகமான மனைவி. இது 6 8 பண்ற தொடர்பு கொண்டா கண்டிப்பா தினசரி சண்டையை சமாளிக்கணும், இல்ல மனைவி விட்டு வெளியில பிரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துரும். இங்க புதன் சூரியனோட சேர்ந்து இருக்கிறது நல்லதானா? கண்டிப்பா நல்லது இல்லை. ஏன்னா புதன் வந்து சூரியனோட சேர்ந்து 6 8 பண்டை இருந்துட்டாங்கன்னா ரொம்ப சிரமம் தான். அப்ப இந்த புதன் வந்து இங்க 5 9 தொடர்பு கொள்ளலாமா சார் அப்படின்னா அங்கேயும் சிரமம் தான். இப்ப இந்த தனுசு லக்னம், இந்த மிதுன லக்னம், தனுசு லக்னம், இந்த மீன லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னத்துக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப குழப்ப முடியாது தான். இவங்களுக்கு உண்மையில் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையணும்னா 5 9 தொடர்புகள் இருக்கணும். 5 9 அதிபதிகள் தொடர்பு இருக்கணும். இருந்தாலே இவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு திருமண வாழ்க்கை அமைஞ்சிடும். இங்க மட்டும் மீன லக்னத்துக்கு பார்த்தா மனைவிக்கு பல நேரங்களில் சில கண்டங்கள் வந்து போகும். இந்த மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மீன லக்னம், அதே மாதிரி கன்னியா லக்ன பெண்களுக்கு, கன்னியா லக்னத்துல பெண்கள் அவங்க கணவருக்கும் கண்டங்கள் வந்து போகும். ஏன்னா இங்க செவ்வாய் 3 8க்கு அதிபதி, இந்த மீன லக்னத்துக்கு சுக்கிரன் 3 8க்கு அதிபதி. அப்ப இந்த மாதிரி இடங்கள் நம்ம என்ன பண்ண சார், ஆயுஷ் ஹோமம் பண்றது, திலஹோமம் பண்றது, ராமேஸ்வரம் போயிட்டு வருது, இது மாதிரி விஷயங்கள் செய்வதன் மூலமா இந்த தாக்கங்களை குறைத்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.